ஹாய், ஹலோ, வணக்கம். வணக்கம் guys. நீங்க பார்த்துக்கொண்டு இருப்பது தம்பு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி சாப்டர் 17 தான் நம்ம பார்க்க போறோம். போன வீடியோ பார்க்கறது நான் ஐக்கன்ல வந்து வீடியோ கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் இந்த லெசன்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஆஃப்டர் லேர்னிங் திஸ் சாப்டர் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு நம்ம வந்து இந்த சாப்டரை படிச்சு முடிச்ச பிறகு நம்மளால என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் பார்த்தீங்கன்னா டு நோ அபவுட் சைபர் கிரைம்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி to understand the guidelines and need for ethics in cyber world. இந்த சைபர் வேர்ல்டில் வந்து எத்திக்ஸ் வந்து எதுக்கு முக்கியத்துவம், அதோட கைட்லைன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இஷ்யூஸ் ரிலேட்டட் டு சைபர் கிரைம்ஸில் உள்ள இஷ்யூஸ் என்ன அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டு நோ த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் ஃபயர்வால்ஸ் அண்ட் ப்ராக்ஸி சர்வர்ஸையும் ஃபயர்வால்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி நம்ம படிக்க போகிறோம். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் டு கெயின் நாலேஜ் ஆன் த ஐடி ஆக்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வந்து பார்த்துடலாம். இன்டர்நெட் இஸ் அ கம்யூனிகேஷன் மீடியா விச் இஸ் ஈஸிலி ஆக்சசிபிள் அண்ட் ஓப்பன் டு ஆல். இந்த இன்டர்நெட்ன்றது ஒரு கம்யூனிகேஷன் மீடியா, அந்த இது வந்து எல்லாருக்குமே ஓப்பனாக இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் வைட் ஸ்ப்ரெட் த்ரூ கம்ப்யூட்டர்ஸ், மொபைல்ஸ் அண்ட் இன்டர்நெட். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து இந்த உலகம் முழுக்க கம்ப்யூட்டர்ஸால இல்லை மொபைல் ஃபோன்ஸால இன்டர்நெட்டால வந்து பரவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் அண்ட் பாசிபிலிட்டி ஃபார் மிஸ்யூஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வச்சு நிறைய விதமான மிஸ்யூஸ்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இன் ஜென்ரல் ஆர் வல்னரபிள். அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்ன்றது ஒரு வல்னரபிள் ஆனதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. they play an important role in the daily lives of individuals and businesses. இந்த கம்ப்யூட்டர்ஸ்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்லேயோ இல்லை பிஸ்னஸ்மேன் லைஃப்லேயோ வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டாக இருக்குது. ஸ்பெஷல் கேர் மஸ்ட் பி டேக்கன் எக்ஸ்பிளிசிட்லி இன் ஆர்டர் டு என்ஷூர் தட் த வேல்யூபிள் டேட்டா டு நாட் கெட் இன்டு ராங் ஹேண்ட்ஸ். இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டரில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தப்பான கைகளில் போகாமல் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா வந்து ஹேக்கர்ஸ்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணி வந்து மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப இதாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் த டேட்டா நீட் டு பி ப்ரொடெக்டட். அதனால வந்து அதில் உள்ள டேட்டாஸ் வந்து நம்ம நல்லா ப்ரொடெக்டடாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பேராகிராஃபில் என்ன சொல்ல வராங்கன்னா ஃபயர்வாலை பற்றி சொல்ல வராங்க. அதுதான் இந்த பேராகிராஃப். Cyber crime is a crime which involves computer and network. இந்த கம்ப்யூட்டரையும் நெட்வொர்க்கையும் யூஸ் பண்ணி பண்ணுறக்கூடிய கிரைம் பேர் தான் நம்ம வந்து சைபர் கிரைம்னு சொல்லுவோம். This is becoming a growing threat to society and is caused by criminals or irresponsible action of individuals who are exploiting the widespread use of internet. அதாவது ஹேக்கர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. It presents a major challenge to the ethical use of information technologies. Information technologies யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சைபர் கிரைம் ஆல்சோ பொசஸஸ் threats to the integrity, safety and survival of most business systems. இந்த மாதிரி இடத்துல வந்து த்ரெட்ஸ் இருக்குது சைபர் கிரைம் மூலியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த இமேஜை வச்சு நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம்ஸ்ல வந்து நமக்கு வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம்ஸ் வந்து ஃபிஷிங் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அடுத்து வைரஸஸ், அப்புறம் வந்து பைரசி, ஆன்லைன் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், ஃபார்மிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி தெஃப்ட்ஸ், ஹேக்கிங், இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. இல்லை ஃபிஷிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட பெர்மிஷன் எல்லாமே பெர்மிஷன் இல்லாமல் எடுக்கிறது தான் ஃபிஷிங்னா. பெர்மிஷன் இல்லாமல் அவங்களோட இமெயில்ஸை மாற்றி வைக்கிறது. இப்போ வைரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லேயும் வர்றது தான். இப்போ பைரசினா ஒரு இதை திருடுறது. இப்போ வந்து ஆன்லைன் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்னா இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் பணங்கள் வந்து நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், இல்லை பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த டிரான்சாக்ஷனில் பூந்து பணத்தை மிஸ்யூஸ் பண்ணுறது, அதாவது எடுக்கிறது. இப்போ ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய டேட்டாஸ் வச்சுருப்போம், அந்த டேட்டாஸை வந்து நம்மளுக்கு தெரியாமல் எடுக்கிறது, அதுவும் ஃபார்மிங் தான். ஃபிஷிங்கும் ஃபார்மிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐடென்டிட்டி தெஃப்ட்ஸ், நம்மளோட ஐடென்டிட்டியை திருடுறது. அப்புறம் ஹேக்கிங்னா இப்போ வந்து கம்ப்யூட்டர்ஸை வந்து ராம்சம்வேர் மூலியமா வந்து ஹேக் பண்ணுறது, அது ஹேக் பண்ணிட்டு நமக்கு வந்து காசு கேட்குறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹேக்கிங்ல வரும். இப்போ வந்து எத்திக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ எத்திக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் மீன்ஸ் வாட் இஸ் ராங் அண்ட் வாட் இஸ் ரைட்.
அதாவது எத்திக்ஸ்னா எது தப்பு எது சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதா எத்திக்ஸ்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் அ செட் ஆஃப் மாரல் பிரின்சிபல் தட் ரூல் த பிஹேவியர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ யூஸ் கம்ப்யூட்டர்ஸ். இது வந்து ஒரு மாரல் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் பிஹேவியர் வந்து கனெக்ட் பண்ணுது கம்ப்யூட்டர் மூலியமா. அண்ட் இண்டிவிஜுவல் கெயின்ஸ் நாலேஜ் டு ஃபாலோ த ரைட் பிஹேவியர் யூசிங் மாரல்ஸ் தட் ஆர் known as ethics. இதுதான் வந்து நம்ம எத்திக்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் morals refer to the generally accepted standards of right and wrong in the society. இதுதான் வந்து சொசைட்டில வந்து ரைட் அண்ட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. Similarly in cyber world there are certain standards such as, அதாவது சைபர் வேர்ல்டுல வந்து ஒரு certain எத்திக்ஸ்லாம் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. do not use pirated software. அதாவது நம்ம கிராக்டு சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் do not use unauthorized user accounts. அதாவது unauthorized user accountsனா நம்ம வந்து நம்மளா வந்து ஏதாச்சும் ஒரு அதாவது டெம்பரவரி இமெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா do not steal other passwords. அடுத்தவங்களோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா do not ஹேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. The core issues in computer ethics are based on the scenarios arising from the use of internet such as privacy, publication of copyrighted content, unauthorized distribution of digital contents, and user interaction with websites, softwares and related service. இந்த மாதிரி இடத்துல தான் வந்து நமக்கு வந்து நிறைய கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் மீறின இஷ்யூஸ் வந்து நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து கம்ப்யூட்டரோட எத்திக்ஸ் என்ன அது இப்போ நம்ம பார்க்க போறோம். With the help of internet, world has now become a global village. Internet has been proven to be a boon to individuals such as well as various organizations and businesses. E-commerce is becoming very popular among business as it helps them to reach a wide range of customers faster than any other means. நம்ம இந்த e-commerce யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து பூன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி இ-காமர்ஸும் வந்து இதனால ரொம்ப வளர்ச்சி அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா நம்ம இன்டர்நெட் மூலியமா வந்து இ-காமர்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப ஹையா இருக்கு. நம்ம வந்து ஆஃப்லைன் செக்மெண்ட்டோட ஆன்லைன் செக்மெண்ட்ல உள்ள எல்லாத்தையும் தான் நம்ம வந்து உடனே ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து இ-காமர்ஸ் வந்து ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் டீல்ஸ் வித் த ப்ரொசீஜர்ஸ், வேல்யூஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். அதாவது இது வந்து ப்ரொசீஜர்ஸ், வேல்யூஸ், ப்ராக்டிசஸ்ன்ற 3 இதில் தான் ஒர்க் ஆகுது. தட் கவர்ன் த ப்ராசஸ் ஆஃப் கன்சியூமிங் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் டிசிப்ளின்ஸ் வித்வுட் டேமேஜிங் ஆர் வயலேட்டிங் த மாரல் வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸ் ஆஃப் எனி இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் அண்ட் என்டைட்டி. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எத்திக்ஸ்க்கு உண்டான ஒரு சில பல கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துக்கலாம். ஜென்ரலி த ஃபாலோயிங் கைட்லைன்ஸ் ஷுட் பி அப்சர்வ்ட் பை கம்ப்யூட்டர் யூசர்ஸ். கம்ப்யூட்டர் யூசர்ஸ் தான் இது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹானஸ்டி, அதாவது யூசர்ஸ் ஷுட் பி ட்ரூத்ஃபுல் வைல் யூசிங் த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணும்போது யூசர்ஸ் வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அதாவது யூசர் ஷுட் நாட் ஷேர் எனி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வித் அன்ஆத்தரைஸ்டு பீப்புள். நமக்கு தெரியாதவங்க கூட, அதாவது ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு யாருன்னே தெரியாத ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட வந்து நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது பாஸ்வேர்ட்ஸ், இமெயில்ஸ் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெஸ்பெக்ட், ஈச் யூசர் ஷுட் ரெஸ்பெக்ட் த ப்ரைவசி ஆஃப் அதர் யூசர்ஸ். அடுத்தவங்களோட ப்ரைவசி உள்ள எல்லாத்தையுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹேக் பண்ணக்கூடாது, அதாவது இப்போ ஃபிஷிங், ஃபார்மிங் இதெல்லாம் வந்து இந்த இதில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷனலிசம், ஈச் யூசர் ஷுட் மெயின்டைன் ப்ரொஃபஷனல் கண்டென்ட். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலிசம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட முறைகள் இருக்கும். அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒபே த லா, யூசர்ஸ் ஷுட் ஸ்ட்ரிக்ட்லி ஒபே த சைபர் லா இன் கம்ப்யூட்டர் யூசேஜ். கம்ப்யூட்டர் யூசேஜ் அப்போ சைபர் லா வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டின்றது என்ன பாருங்க. Each user should take ownership and responsibility for their actions. ரெஸ்பான்சிபிலிட்டினா இப்போ வந்து ஓனர், அந்த கம்ப்யூட்டர் யூசர் வந்து ஏதாச்சும் செய்கிறாங்கன்னா அந்த செய்யறதுக்கு வந்து அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும், வேற யாரும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு லாவா சொல்லியிருக்காங்க. இதான் வந்து கைட்லைன்ஸ் ஆறு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஒரு 1 மார்க் 2 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. அதனால டூ யூ நோ வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. Ethics is a set of moral principles that govern the behavior of an individual in a society, and computer ethics is set of moral principles that regulate the use of computers by users. இது வந்து சொல்லியிருக்காங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா எத்திக்கல் இஷ்யூஸ். எத்திக்கல் மூலியமா நம்ம வந்து இந்த இன்டர்நெட் மூலியமா என்னென்ன இஷ்யூஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். ரைட்ன்றது எத்திக்கல், ராங்ன்றது அன்எத்திக்கல். இது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த காமன் எத்திக்கல் இஷ்யூஸ் ஆர் லிஸ்டட் பிலோ. காமன் எத்திக்கல் இஷ்யூஸ் என்னெல்லாம் நடக்குது பாருங்க. சைபர் கிரைம் நடக்குது, சாஃப்ட்வேர் பைரசி, அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ், ஹேக்கிங், யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் டு கமிட் ஃப்ராடு, சாஃப்ட்வேர் இன் த ஃபார்ம் ஆஃப் வைரஸ், அப்புறம் மேக்கிங் ஃபால்ஸ் கிளைம்ஸ் யூசிங் கம்ப்யூட்டர்ஸ். இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம சைபர் கிரைம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். சைபர் கிரைம்ன்றது இஸ் அன் இன்டலெக்சுவல் ஒயிட் காலர் கிரைம். இன்டலெக்சுவல்னு சொல்லுவான், இல்லை ஒயிட் காலர் கிரைம்னு சொல்லுவான். அதாவது those who commit such crimes generally manipulate the computer system in an intelligent manner. அதாவது கம்ப்யூட்டர்ஸ் வந்து மாற்றி பண்றது. அதாவது சைபர் கிரைம்னா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால் படத்துல வந்து அந்த 2 பேர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, ரக்ஷன் அண்ட் இன்னொருத்தவங்க துல்கர். அந்த அவங்க 2 பேரும் சேர்ந்து கம்ப்யூட்டர்ஸை வாங்கி அந்த இதுல வந்து பார்ட்ஸை மாத்தி வைப்பாங்க பாத்தீங்களா, அதை தான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுல. ஃபார் எக்ஸாம்பிள் இல்லீகல் மணி டிரான்ஸ்பேஸ்மெண்ட், அது இதுவும் உண்டு. அதாவது லீகலா மணி போகுதுன்னா அதை வந்து உள்ளாக பூந்து அந்த மணியை திருடுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Examples of some computer crimes and their functions are listed below. அதில் வந்து சில பல கிரைம்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க பாருங்க. இதில் வந்து என்னென்ன கிரைம் இருக்குன்னு பாருங்க. கிரைம் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹேக்கிங், த்ரெட்ஸ் அண்ட் பிளாக்மெயிலிங் டுவர்ட்ஸ் அ பிஸ்னஸ் ஆர் அ பர்சன். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் ஹேக்கிங்லாம் பற்றி ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அதிகமான த்ரெட்ஸ் வந்து அதிகமாக வரும். ஏன்னா அவங்ககிட்ட தான் அதிகமான காசுகள்லாம் இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட இருந்து தான் பிளாக்மெயில் பண்ணி வாங்குறது பார்ப்பாங்க. அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அது பார்த்தீங்கன்னா சைபர் ஸ்டாக்கிங், ஹராசிங் த்ரூ ஆன்லைன். அதாவது ஒருத்தவங்களை மிரட்டுறது, அதாவது ஆன்லைன் மூலியமா வந்து மிரட்டுறது தான் சைபர் ஸ்டாக்கிங் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். மால்வர்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வைரஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள ஏத்தி விடுறதுக்கு பேர் தான் வந்து அந்த வைரஸ்க்கு பேர் மால்வர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா அதுல malicious programs that can perform a variety of functions including stealing, encrypting or deleting sensitive data, alternating hijacking core computing functions and monitoring users computer activity without their permission. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மால்வேர் மூலமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. denial of service attack, அதாவது DOS அட்டாக்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, overloading a system with fake requests so that it cannot serve normal legitimate request. அதாவது இப்போ வந்து இந்த ஃபேக் இமெயில்ஸ் கிரியேட் பண்ணி அனுப்புவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபா வந்து வரும், 1 லட்சம் வரும், இந்த மாதிரிலாம் ஃபேக் இமெயில்ஸில் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, அதை தான் வந்து நம்ம டெனைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேக் இமெயில்ஸாக வரும். அதனால நமக்கு வந்து எது உண்மையான இமெயில் எது பொய்யான இமெயில்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாமல் போயிடும். அதுதான் நம்ம டாஸ் அட்டாக்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ வந்து ஃப்ராட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துறோம். மேனிபுலேட்டிங் டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்சிங் த பேங்கிங் ரெக்கார்ட்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் மணி டு அன் அன்ஆத்தரைஸ்ட் அக்கௌண்ட். இப்போ வந்து மேனிபுலேட்டிங் டேட்டான்னா, இப்போ வந்து ஒரு பேங்க் இருக்கு, அந்த பேங்கோட ரெக்கார்ட்ஸ், மணி ரெக்கார்ட்ஸை வந்து மாற்றி வைக்கிறது தான் வந்து மேனிபுலேட்டிங் டேட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது வந்து ஃப்ராடுன்னு சொல்லுவாங்க. Harvesting என்னன்னு பார்த்தீங்கன்னா, a person or a program collects login and password information from a legitimate user to illegally gain access to other accounts. Harvestingன்றது இதுதான். அடுத்தவங்களோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை அவங்களுக்கு தெரியாம எடுத்து அவங்களுக்கு தெரியாமலே யூஸ் பண்றதுக்கு பேர் தான் ஹார்வெஸ்டிங் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி தெஃப்ட். It is a crime where the criminals impersonate individuals usually for financial gain. ஐடென்டிட்டி தெஃப்ட்னா அவங்களோட உண்மையான விஷயங்களை, பேங்க் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து அவங்ககிட்டயே மிரட்டி நான் இதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அவங்ககிட்ட வந்து காசு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி தெஃப்ட்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டீலிங் ப்ராக்டிக்கல் ஆர் கான்செப்சுவல் இன்ஃபர்மேஷன் டெவலப்ட் பை அனதர் பர்சன் ஆர் கம்பெனி. ப்ராப்பர்ட்டி டெஃப்ட்னா இப்போ அவங்களோட நிலம், அந்த மாதிரி பட்டாப்பட்ட நிலம் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்துக்கு உண்டான சாஃப்ட் காப்பிலாம் வந்து சிஸ்டமில் வச்சிருப்பாங்க. அந்த சாஃப்ட் காப்பியை வந்து ஸ்டீல் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறதுக்கு பேர் தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டெஃப்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா salami slicing, ஸ்டீலிங் டைனி ஆட்டம்ஸ் ஆஃப் மணி ஃப்ரம் ஈச் டிரான்சாக்ஷன். இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனா ஒரு கடையில், அந்த கடையில இருந்து 1000 ரூபா நம்ம கொடுக்குறோம்னா 100 ரூபா எடுத்துட்டு 900 ரூபா தான் போயிருக்கோம். ஆனால் நம்மகிட்ட வந்து 900 ரூபா தான் போட்டிருக்கீங்க, 1000 ரூபா போட, இன்னும் எக்ஸ்ட்ரா 100 ரூபா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து 100 ருபீஸ் அவங்களுக்கு போயிடுச்சு, 900 ருபீஸ் தான் உண்மையான கம்பெனிக்கு போகுதுன்னு அர்த்தம். இதுதான் வந்து salami slicing சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கேம், tricking people into believing something that is not true.
அதாவது நான் இப்ப ஏற்கனவே சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, லிங்க் அனுப்பிச்சு விட்டு அந்த லிங்க கிளிக் பண்ணா 1,00,000 1 கோடி இந்த மாரி கிடைக்கும். உங்க இன்ஃபர்மேஷன்ஸ் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து ஸ்கேம்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப அடுத்தது ஸ்பாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் அன்வான்டட் இமெயில் டூ அ லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்டர்நெட் யூசர்ஸ். அதாவது டிஸ்ட்ரிபியூட் அன்வான்டட் இமெயில். அதாவது தேவையில்லாத இமெயில்ஸ் வந்து அனுப்புறது. இன்டர்நெட் மூலியமா அனுப்புறது பேர் தான் ஸ்பாம்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம Gmailலே பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஐகான் கொடுத்து ஸ்பாம் ஃபோல்டர்ன்னு சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா அன்வான்டட் இமெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, விஷன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா? அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாம் ஃபோல்டர்ல தான் இருக்கும். இப்போ ஸ்பூஃபிங்னா என்ன பார்த்தோம்னா, இட் இஸ் a malicious practice in which communication is sent from unknown source disguised as a source known to be the receiver. அதாவது ஸ்பூஃபிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க அடிக்கடி அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள பார்த்து அவங்க எப்படி அனுப்புவாங்கன்னு பார்த்துக்கிட்டு, அதே மாதிரி அவங்களோட மெயில்ல இருந்து அனுப்புறதுக்கு பேர் தான் ஸ்பூஃபிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அனுப்பியிருக்க மாட்டாங்க. இன்னொருத்தர் ஹேக்கர் வந்து யாராச்சும் அனுப்பியிருப்பாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் தான் ஸ்பூஃபிங் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்பூஃபிங்ன்றது 2 மார்க் 3 மார்க் அதெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மால்வேர் அந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாஃப்ட்வேர் பைரசி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் இதுல இருந்து அடுத்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம தம்பு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.